சிறுபான்மையினருக்கான வெறுப்பு பேச்சு குறித்து ஜார்ஜ் புஷ் வந்த போதும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அவருக்கு வேகமாக போர்க்கு வேணுமா பீஃப் வேணுமான்லாம் வச்சுருவாங்க. இங்கே தலித்துகள் பீஃப் சாப்பிடும் போது தோலை உரிப்பாங்க. அவங்க ட்ரம்ப் வந்தால் அதையெல்லாம் மறைச்சிருவாங்க வெள்ளை இது போட்டு. ஸோ ட்ரம்ப்புக்கோ ஜார்ஜ் புஷ்ஷுக்கோ அமெரிக்காவுக்கோ தமிழர்கள் மீது இந்தியர்கள் மீது அக்கறை இருக்கோ இல்லையோ, மதத்தின் மீதும் மத நடைமுறைகளின் மீதும் சர்ச்சு மீதும் வாட்டிக்கன் இந்த நம்பிக்கைகள் காப்பாற்றப்படணும்னு நினைப்பாங்க. வாட்டிக்கனுடைய அதிகாரம், சர்ச்சினுடைய அதிகாரம், நம்ம மதம் கிறிஸ்தவ மதம் இந்தியா முழுக்க உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கான உரிமை, இதில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாதுங்கிற தெளிவாக இருப்பாங்க. ஒரு தமிழ் கிறிஸ்டின் மேலே அவங்களுக்கு பாசம் இருக்காது. இங்கே இருக்க தமிழ் கிறிஸ்டின் அண்ணாஜி மேலாம் ஒன்றும் பாசம் இருக்காது. ஒரிசாவில் உள்ள அந்த கிறிஸ்டின் மீதெல்லாம் அவங்களுக்கு பாசம் இருக்காது. பழங்குடியின விருப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காது. ஆனால் அவர்கள் மதம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறுவதற்கு ஒரு தடை வருதுன்னா அமெரிக்கா சும்மா இருக்காது, கிறிஸ்துவ அமைப்புகள் சும்மா இருக்காது. அவர்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், உலக அளவில் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன், வாட்டிக்கனாக இருக்கட்டும், போப்பாண்டவராக இருக்கட்டும். அதனால் அவர்கள் இதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் அவங்க மத பண்டிகை, அவங்க மத பண்டிகை கொண்டாடுற இடத்துல போய் சர்ச்சை அடிக்கிறது, வழிபாட்டு தலங்களை இது பண்ணுறது, சாண்டா கிளாஸை போனால் அடிக்கிறது, கிறிஸ்மஸ் கொண்டாடு கேக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும் போய் அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் அங்கே செய்திகளை வருதும். பிபிசி போன்ற செய்திகளை வெளிப்படும் போது மோடியை அங்கே அமெரிக்கா பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. ட்ரம்ப் டைரெக்டாக கண்டிக்கிறார் இல்லையோ, அமெரிக்காவினுடைய மத அமைப்புகள் சர்ச்சுகள் கண்டிக்கும். அது மிகப்பெரிய அமைப்பு.